ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கிலம் 6ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025வது வருடம். இன்றைய திதி வளர்பிறை சப்தமி திதி மாலை 6:56 வரை உள்ளது. பின் அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை 7:53 வரை உள்ளது. பின் ரேவதி நட்சத்திரம். இன்று சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:45 இருந்து 10:30 வரை உள்ளது. மாலை 4:30 இருந்து 5:30 வரை உள்ளது. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை காலையில் உள்ளது. குளிகை மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை உள்ளது. யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை உள்ளது. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள்: மக நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். மக நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும், பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவசியம் ஏற்பட்டால் நீங்கள் பிள்ளையார் கோவில் சென்று சிதிறு தேங்காய் உடைத்து, அதன் பின் அம்பாள் ஆலயம் சென்று அம்பாளுக்கு மல்லிகைப்பூ சாற்றி நெய் தீபம் ஏற்றி அம்பாள் அருளாசி பெற்ற பின் நீங்கள் செய்யலாம். மிக மிக முக்கிய பணிகளை செய்யாது விடுவது உத்தமம். மாமூல் பணிகளை செய்வது மிகவும் உத்தமம். இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள். அதே சமயம் நீங்கள் கடின உழைப்பாளிகள். இன்று உங்களுக்கு நன்மை தரும் நாளாக அமையும். எல்லா கிரகங்களும் சாதகமாக அமைவதால் உங்களுக்கு நன்மையே உண்டாகும். கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும். உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு பாராட்டு மழை கிடைக்கும். வியாபாரிகளே, உங்களுக்கு இன்று வியாபாரம் அமோகமாக நடக்கும். அதன் மூலம் உங்களுக்கு லாபம் பெருகும். மாணவர்களே, இன்று நீங்கள் காலையில் 5 மணிக்கு எழுந்து ஓம் ஓம் என்று பிரணவ மந்திரத்தை கூறி தோப்புக்கரணம் போட்டு கடின பாடங்களை படித்தால் அந்த கடின பாடங்கள் எளிதாக புரியும். மேஷராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் விநாயகர் ஆலயம். விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அருகம்புல் சாற்றி நெய் தீபம் ஏற்றி அதன் பின் நீங்கள் முருகர் ஆலயம் சென்று முருகபெருமானுக்கு சிகப்பு புஷ்பம் சாற்றி நெய் தீபம் சாற்றி உங்களுக்கு முருகருடைய அருளாசி பெற வேண்டுகிறேன். அதன் மூலம் உங்களுக்கு பணவரவு தனவரவு அதிகமாக கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும் நாள். அதாவது ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு அவங்கவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி ஆசைகள் இருக்குங்க. அந்த ஆசைகள் ஓரளவுக்கு இன்னைக்கு நிறைவேறுங்க. அதாவது அலுவலகத்துக்கு போறவங்களுக்கு இன்னைக்கு மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு பெறுவாங்க. வியாபாரிகளுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலும் வியாபாரம் அமோகமா நடக்கும். அதன் மூலம் தனவரவு உண்டாகும். கடின உழைப்பாளிகள் இன்னைக்கு எல்லா வேலையிலும் செய்வாங்க. அவங்க ஆசையா எதிர்பார்க்கறது என்னங்க? அவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் டெய்லி வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு இவங்க சேவை செஞ்சு அதன் மூலம் ஊதியம் கிடைக்குன்னு நினைப்பாங்க. அது இன்னைக்கு கிடைக்குங்க. மாணவர்களுக்கு என்னங்க, பாடம் படிச்சு நல்ல மார்க் வாங்கணுங்க. ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நல்லா படிப்பாங்க. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் புரியுங்க. ரிஷபராசியில பிறந்தவங்க இன்னைக்கு காலையில பிள்ளையார் கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் சிவன் ஆலயத்துக்கு போங்க. சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா பஞ்சாட்சரத்தை உங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. சிவன் அருளால் உங்களுக்கு பணவரவு தனவரவு உண்டாகுங்க. மிதுனராசி அன்பர்களே, நீங்க மிகவும் அன்பானவர்கள், பண்பானவர்கள், சாமர்த்தியசாலிகளும் கூடங்க. நீங்க எல்லாத்தையும் திட்டம் போட்டு செய்வீங்க.
ஆனா, இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. அலுவலகம் போறவங்களுக்கு நல்ல உற்சாகமா உழைப்பீங்க. அதன் மூலமா உங்களுக்கு ஏற்றமான நாளா அமையுங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் அமோகமா நடக்குங்க. வராத கடன் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். வராத கடன் வந்தாவே சந்தோஷம் தாங்க. உற்சாகம் அதிகமா தாங்க வரும். அதே சமயத்துல பணவரவு, தனவரவு உண்டாகுங்க. கடின உழைப்பாளிகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு அவங்களுக்கு வேலைவாய்ப்பு குடுக்குறவங்க, நல்லாவே வேலைவாய்ப்பு குடுப்பாங்க. அதன் மூலியம் அவங்களுக்கு இன்னைக்கு கூடுதல் வருமானம் கிடைக்குங்க. மிதுன ராசியில பிறந்த மாணவ, மாணவிகள் இன்று நல்லா படிப்பாங்க. இன்னும் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க. ஆனா, அவங்க காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திச்சு படிச்சாங்கன்னா, மிக சிறப்பாக இருப்பாங்கங்க. மிதுனராசி என்பவர்கள் காலையில பிள்ளையார் கோவில் போயிட்டு, பிள்ளையார வணங்கிட்டு, அதுக்கப்புறம் பெருமாள் ஆலயம் போங்க. பெருமாள் ஆலயம் போய் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் உங்களுக்கு பணவரவு, தனவரவு எல்லாமே கிடைக்குங்க. கடகராசி அன்பர்களே, நீங்க ரொம்ப யோசிச்சு, யோசிச்சு ஒரு முடிவு எடுப்பீங்க. இருந்தாலும் சட்டுன்னு முடிவ மாத்துவீங்க. அந்த மாரி செயல்பாடு நீங்க செய்யாம இருந்தாவே போதுங்க. இன்னைக்கு அலுவலகம் செல்லும் கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, புகழ் மாலையா இருக்குங்க. சில கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் தொழில் செய்வாங்க. இன்னைக்கு ரியல் எஸ்டேட் தொழில்ல அவங்களுக்கு எல்லா இனத்திலயும் வேலைகள் முடியும். அதன் மூலமா பணம் வரதுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும். மற்றபடி எதிர்காலத்த பத்தியும் அவங்க பிளான் பண்ணின்னு இருப்பாங்க. வியாபாரிகளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடக்குங்க. சில வியாபாரிகள் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்வாங்க. அந்த ரியல் எஸ்டேட் தொழில்ல இன்னைக்கு அவங்களுக்கு தனம் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மையா இருக்குங்க. நீங்க பிளான் போட்டு செய்யக்கூடிய எல்லா காரியமும் முடியுங்க. சில பேருக்கு கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் கடன அடைக்க முடியலன்னு கஷ்டப்பட்ட கடின உழைப்பாளிக்கு வேற புது கடன் வந்து வாங்கி பழைய கடன அடைச்சுட்டு வாங்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மையா இருக்குங்க. மாணவர்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு படிப்பாங்க. இருந்தாலும் அப்பப்ப ஞாபக மறதி வருங்க. அதனால பிள்ளையார் கோவில் போயிட்டு, அவங்க தோப்பு கரணம் போட்டு படிச்சாங்கன்னா, உண்மையா ஞாபக மறதி சரியாயிடுங்க. கடகராசியில பிறந்தவங்க என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு அவங்க காலையில பிள்ளையார் கோவில் போய் பிள்ளையார வணங்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்து கால பைரவர் கோவில் போகணுங்க. அந்த கால பைரவர் கோயில்ல அவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுனாங்கன்னா, எல்லா தடைகளும் அகன்று, எல்லா விதத்திலும் அவங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. பணவரவு, தனவரவு உண்டாகுங்க. சிம்மராசி அன்பர்களே, நீங்க அஞ்சா நெஞ்சம் படைச்சவங்க. எந்த காரியமா இருந்தாலும் துணிஞ்சு செயல்படுவீங்க. நல்ல காரியங்கள தான் நீங்க செய்வீங்க. உங்களுக்கு ஜெயம் உண்டாகுங்க. ஆனா, மக நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் பிறந்தவங்களுக்கும், பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படணுங்க. அதாவது பணத்தை எண்ணி குடுக்கும்பொழுது கவனமா இருக்கும். பணம் விரயமாயிடுங்க. 1க்கு 10 தடவை எண்ணி குடுக்கணுங்க. வியாபாரிகளா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு சில்லறையை குடுக்கும்பொழுதும், வாங்கும்பொழுதும் கவனத்தோட வாங்கணுங்க. இல்லன்னா நஷ்டம் உண்டாகுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னா, கடின உழைப்பாளிகள் எந்த வேலைய செஞ்சாலும், அவங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செய்யணுங்க. அப்பதான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வராதுங்க. வீணான வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. அது ஒண்ணு போதும். மாணவர்களே, நீங்க சக மாணவர்களோட பேசும்போது நிதானமா பேசுங்க. மத்த மாணவங்கள கேலி கிண்டல் பண்றேன்னு சொல்லிட்டு, வீண் வம்பு சண்டைக்கு போயிடாதீங்க. இது செஞ்சா போதுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் இந்த நாள் சிறப்பா அமையுங்க. நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் பிள்ளையார் கோவில். அடுத்தது துர்க்கை அம்மன் ஆலயம். துர்க்கை அம்மன் ஆலயத்துக்கு போங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு துர்க்கை அம்மன் அருள் கிடைக்கும். இன்னைக்கு பணவரவு, தனவரவு 2மே உண்டாகும். எல்லா வகையிலும் ஜெயம் உண்டாகுங்க. கன்னிராசி அன்பர்களே, நீங்க அன்பானவர்கள், பண்பானவர்கள், கவர்ச்சியா பேசக்கூடியவங்க. நீங்க எல்லா வகையிலயும் நீங்க கவர்ந்து இழுத்துருவீங்க. இன்னைக்கு ஆக்கம் உண்டாகும். ஆக்கம்னா எல்லா விஷயத்தையும் நல்லபடியா செய்யணும் அன்று உற்சாகமும் உண்டாகும் உங்களுக்கு. கன்னிராசியில பிறந்த வியாபாரிங்களே, இன்னைக்கு நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா வியாபாரத்த பார்ப்பீங்க. ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு வருவாய் வர்றதுக்கு அறிகுறிகள் தென்படும். அதுக்காக உற்சாகமா உழைப்பாங்க. கடின உழைப்பாளிகளுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு வேலைவாய்ப்பு குடுக்குறவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அறிகுறிகள் கிடைக்குங்க. அதன் மூலியம் அவங்களுக்கு வருவாய் பெருகுங்க. மாணவ, மாணவிகளே, இன்னைக்கு நீங்க நல்ல உற்சாகமாவும், ஆக்கமாவும் படிச்சு எல்லா
விஷயத்தையும் நீங்க நல்லபடியா செய்வீங்க. அலுவலகம் செல்றவங்களுக்கு கூட இன்னைக்கு ஏற்றமான நாளாக அமையுங்க. மேலே அதிகாரிட்ட நீங்க நல்ல இணக்கமா பேசி, அவங்களுடைய அன்பையும், ஆதரவையும் பெற்று விடுவீங்க. அப்புறம் என்னங்க, கன்னி ராசிக்கு எல்லாமே ஓகே தாங்க. இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் விநாயகர் ஆலயங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, லட்சுமி நரசிம்மர் கோயிலுங்க. லட்சுமி நரசிம்மர் கோயில் உங்க ஊர்ல இல்லன்னு சொன்னா, பெருமாள் ஆலயத்துக்காச்சும் போயிட்டு நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகத்தால பணவரவு, தனவரவு உண்டாகுங்க. துலா ராசி அன்பர்களே, நீங்க அன்பானவர்கள், பண்பானவர்கள், நியாயவாதிகள். நியாயத்த பத்தி அடிக்கடி பேசிக்கினே இருப்பீங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஒரே சிந்தனை வயப்பட்டு இருப்பீங்க. அலுவலகம் போறவங்க கூடவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, ஏதாச்சும் ஆஃபீஸ்ல வேலை குடுத்தாங்கன்னா, நான் இந்த வேலை தாங்க செய்வேன். ஒரு ஃபைல் குடுத்தீங்க, அத முடிச்சுட்டு அடுத்த ஃபைல் பார்க்குறேன்னு சொல்லாதீங்க இன்னைக்கு. அந்த ஒரு செயல செய்யாம, நீங்க இன்னைக்கு கொஞ்சம் விட்டுக்கடுத்து அனுசரிச்சு போனீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்குங்க. சில பேருக்கு புரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வழிவகையும் உண்டுங்க. துலா ராசியில பிறந்த வியாபாரிகளே, இன்னைக்கு உங்க வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது, யாராச்சும் ஒருத்தங்க கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியா பேசுனாங்க, அவங்ககிட்ட வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேணாங்க. அனுசரிச்சு பேசுங்க. அதனால வியாபாரிகளுக்கு அதிக வியாபாரம் நடந்து பணவரவு, தனவரவு கூடுங்க. மாணவ, மாணவியர்களே, நீங்க இன்னைக்கு உங்களுடைய ஆ ஆசிரியர் சொல் கேட்டு படிங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு நீங்க உங்களுக்கு வேலைவாய்ப்பு குடுக்குறவங்க, அல்லது உங்க முதலாளிமாருங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்க ஏதாச்சும் ஒரு சொன்னாங்கன்னா, தயவுசெய்து பொறுத்துக்கங்க. உங்களுக்கு பணவரவு, தனவரவு 2ம் உண்டாகுங்க. துலா ராசி அன்பர்கள் இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போணும்னா, காலைல விநாயகர் கோவில் போயிட்டு, ஐயப்பன வணங்குங்க. ஐயப்பனுக்கு நெய் தீபம் போடுங்க. சரணமையப்பா, சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லுங்க. எல்லா விதத்திலும் பணவரவு, தனவரவு உண்டாகுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள். இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் நல்லத தான் சொல்லுவீங்க. எதிராளிகளுக்கும் உங்க வார்த்தைய கேட்பாங்க. சமயத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வார்த்தைய கரெக்ட்டுன்னா அவங்க தப்ப கண்டுபிடிச்சு சொல்லிடுவீங்க. அது மற்றவங்களுக்கு பிடிக்காம போயிடுங்க. அவ்வாறு சொல்லாதீங்க. இன்னைக்கு பக்தி மார்க்கத்துல இருப்பீங்க. அலுவலகம் செல்றவங்களும் பக்தி மார்க்கமா கோயிலுக்கு போயிட்டு தாங்க அலுவலகத்துக்கு போவீங்க. அதன் மூலம் உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய அன்பையும், பாராட்டையும் பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நீங்க பக்தியா இருப்பீங்க. பக்கத்துல ஏதாச்சும் ஒரு கோயில்ல ஃபங்ஷன் நடந்ததுன்னா, அதாவது விழா நடந்தா அந்த விழாவுக்கு யாராச்சும் வந்து உங்ககிட்ட டொனேஷன் கேட்டான்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நீங்க அ அந்த கோயிலுக்கு டொனேஷன் குடுங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா வியாபாரமும் நல்லபடியா நடந்து, அதன் மூலியமா பணவரவு, தனவரவு கிடைக்குங்க. கடின உழைப்பாளிகளே! இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்னன்னு சொன்னா, காலையில காகத்துக்கு எள்ளெண்ணெய் வையுங்க. அதுக்கப்புறம் நீங்க 4 கால் பிராணியான பைரவருக்கு நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல கொஞ்சோண்டு வையுங்க. அது ஒண்ணும் போதுங்க இன்னைக்கு. எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். வருமானங்கள் வரும். மாணவ, மாணவிகளே, விருச்சிகராசியில் பிறந்த மாணவ, மாணவிகளே, நீங்க சக மாணவர்கள்கிட்ட அரட்டை அடிக்கிறேன்ற பேர்ல பேசிக்கினே இருக்காதீங்க. அது ஆசிரியர் பெருமக்களுக்கு பிடிக்காம போய் உங்கள தண்டிச்சுருவாங்க. அதனால நீங்க அத செய்யாம விட்டாலே போதுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகுங்க. விருச்சிகராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் முருகர் ஆலயங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஐயப்பனையும் வணங்குங்க. ஐயப்பன நீங்க வணங்கினீங்கன்னா, எல்லா வகையும் ஏற்றம் மிகுந்த நாளாக இந்த நாள் அமையுங்க. தனுசு ராசியில பிறந்தவங்களே, நீங்க அன்பானவர்கள், பண்பானவர்கள், குடும்ப பாசம் அதிகமா உண்டு. அலுவலகம் செல்லும் தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு காலையில வீட்ல இருந்து கிளம்பும்போது பிள்ளையார் கோவில்ல ஒரு சூடத்தை ஏத்திட்டு நீங்க பாட்டுக்கும் உங்க அலுவலகத்துக்கு போங்க. அலுவலகத்துக்கு போயிட்டு பக்தி விஷயத்த பத்தி எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய ஆஃபீஸ் வேலைய நீங்க இன்னைக்கு பார்க்கணும். பக்தியில மூழ்குனனால ஆஃபீஸ் வேலைய சில பேர் வந்து தள்ளி வைப்பாங்க. அதாவது ஒரு ஃபைல பார்த்துட்டு ஓய்வு எடுக்கணும்னு நினைப்பாங்க. அத மட்டும் பண்ணாதீங்க. மேலதிகாரிகள் உங்கள கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அத பண்ணாம விட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமா இருக்குங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு
உங்களுக்கு பக்தி அதிகமா இருக்கும். காலைல பிள்ளையார்கள் போயிட்டு பிள்ளையார வணங்கிட்டு, அதுக்கப்புறம் காக்கைக்கு எள்ளெண்ணெய் வச்சுட்டு, அதுக்கப்புறம் 4 கால் பிராணியான பைரவருக்கு உங்களால முடிஞ்ச பிஸ்கட்ட வாங்கி குடுத்துட்டு, கோமாதான்ற பசு அன்னைக்கு கீரைகள வாங்கி குடுங்க. இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்கும். கடின உழைப்பாளிகளே, காலையில நீங்க காக்கைக்கு எள்ளெண்ணெய் வையுங்க. அதுக்கப்புறம் கோமாதான்ற பசு அன்னைக்கு நீங்க கீரைய வாங்கி குடுங்க. அது ஒண்ணு போதுங்க. இல்லன்னா பணம் வாங்கி குடுங்க. ஏதோ ஒண்ணு குடுங்க. குடுக்கும்போது எல்லா தெய்வத்தையும், உங்க குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு குடுங்க. அவங்க அருளால இன்னைக்கு உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அமைஞ்சு பணவரவு, தனவரவு உண்டாகுங்க. கடி மாணவ, மாணவிகளே, இன்னைக்கு நீங்க அப்பா, அம்மா குடுக்குற பாசத்தால கொஞ்சம் அதிக நேரம் தூங்கணும்னு நினைப்பீங்க. அது மாரி தூங்காதீங்க. காலைல 5 மணிக்கு எந்திச்சு நீங்க படிச்சீங்கன்னாவே போதும். உங்களுக்கு பாடம் வந்துருங்க. ஓம் ஓம் என்று பிரணவத்த சொல்லுங்க. அப்புறம் பிள்ளையார் கோவில் போய் தோப்பு கரணம் போடுங்க. உங்களுக்கு ஞாபக சக்தி கூடி நல்ல விதமா நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரீங்க. அதுக்கு படிப்பு தானங்க அவசியம். நல்லா படியுங்க. தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் விநாயகர் ஆலயம். விநாயகர் ஆலயம் முடிச்சுட்டு சித்தர்களுடைய ஆலயம். சித்தர்கள் ஆலயம் உங்க பகுதியில இல்லன்னா ஷிரடி சாய்பாபா கோயிலு, ராகவேந்தர் கோயில், இல்லன்னா தட்சிணாமூர்த்தி கோயில்ல நெய் தீபம் ஏத்துங்க. அது ஒண்ணும் போதுங்க உங்கள வாழ்க்கையில உணர்த்துங்க. பணவரவு, தனவரவு எல்லாமே கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, நீங்க அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள்ங்க. இன்னைக்கு குலப்பெருமையை பேசிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க காலையில அலுவலகம் கிளம்பி போகும்போது, பிள்ளையார் கோவில்ல ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு, உங்க அலுவலக வேலைய நீங்க பாருங்க. உங்களுக்கு அன்பு மிகுதினால குடும்பத்துல இருந்து ஃபோன் வந்துகிட்டு இருக்குங்க. ஃபோன அட்டெண்ட் பண்ணாம, ஃபோன நீங்க சைலன்ட் மோட்ல போட்டுட்டு, நீங்க உங்க அலுவலக பணிகள நீங்க செஞ்சீங்கன்னா, உங்க மேலதிகாரிகள உங்கள பாராட்டுவாங்க. வியாபாரிகளே, இன் இன்னைக்கு உங்களுக்கு குடும்பத்தார் அன்பு மிகுதினால எங்கேயாச்சும் வெளிய போலான்னு சொல்லுவாங்க. நீங்க சனி, ஞாயிறுல போயிட்டு வாங்க. இன்னைக்கு திங்கட்கிழமைங்க வியாபாரத்த பாருங்க. நீங்க பேங்க்ல ஏதாவது பணம் கட்ட வேண்டியது இருக்கு. உங்களுக்கு செக் வந்ததான்றது நீங்க ஞாபகமா பார்த்துட்டு, அந்த செக்குக்கு உரிய தொகைய நீங்க செலுத்திடுங்க. இல்லன்னா செக் பவுன்ஸ் ஆயிடும். உங்களுக்கு சின்ன சின்ன விரயங்கள் வருங்க. அத நீங்க தவிர்த்துடலாங்க. அடுத்தது கடின உழைப்பாளிகளே! இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே செயல் என்னன்னா, காலையில எந்திச்ச உடனே காகத்துக்கு எள்ளெண்ணெய் வையுங்க. அதுக்கப்புறம் காலபைரவர் கோயில்ல நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. அது ஒண்ணும் போதுங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மையை குடுக்குங்க. உங்களுக்கு பணவரவு, தனவரவு உண்டாகுங்க. மாணவ, மாணவிகளே காலையில 5 மணிக்கு எந்திரிங்க. எந்திரிச்சுட்டு ஓம் ஓம்ன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பிள்ளையார நெனச்சுக்கிட்டு தோப்புக்கரணம் போட்டு கடின பாடங்கள நீங்க படியுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் படிப்பு வந்து வாழ்க்கையில அது உங்கள உயர்த்துங்க. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஏற்றமான நாளாக அமையுங்க. நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் எந்த ஆலயம்னா விநாயகர் கோயிலுங்க. அதுக்கப்புறம் நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் கால பைரவர் ஆலயம், ஆஞ்சநேயர் ஆலயங்க. கால பைரவர் கோயில்ல நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. ஆஞ்சநேயர் ஆலயத்துல நீங்க நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா வகையிலும் பணவரவு, தனவரவு உண்டாகுங்க. கும்பராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள்ங்க. அதே சமயம் மத்தவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணமும் உடையவருங்க. உங்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலும் சந்தோஷம் இருக்குங்க. அலுவலகத்துல வேலை செய்றவங்களே, நீங்க காலையில எந்திரிச்ச உடனே உங்க கண்ணு எதிர ஏதாவது ஒரு பறவைகள் இருந்ததுன்னு காக்கைக்கு முக்கியமா உங்க கையில இருக்கிற சாப்பாட்ட எடுத்து வச்சுட்டு, நீங்க அலுவலகம் போங்க. போற வழியில பிள்ளையார் கோவில்ல ஒரே ஒரு சூடத்த ஏத்திட்டு போங்க. உங்களுக்கு அலுவலக வேலைகள் சுலபமா முடியும். நீங்க பாராட்டு பெறுவீங்க. வியாபாரிகளே, நீங்க காலையில உங்க கடைக்கு வர்ற பசுமாட்ட அடிக்காதீங்க. அதுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள குடுங்க. என்ன கீரையோ, பழமோ வாங்கி குடுங்க. அத தட்டி குடுத்தீங்கன்னா அது போயிடுங்க. அது ஒண்ணு போதுங்க உங்களுக்கு. கோமாதா அருளால தனவரவு உண்டாங்க. கோமாதான்றது லட்சுமி தாங்க. அது இருந்தா தாங்க நம்மளுக்கு பணம் வரும். வாடிக்கையாளர்கள் நெறைய வருவாங்க. அது மூலம் வியாபாரம் நடக்கும். அதனால உங்களுக்கு தனவரவு அதிகமாகுங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க காலையில எந்திச்ச உடனே காக்காவுக்கு ஏதாவது இல்லன்னா வச்சுட்டு, அதுக்கப்புறம் கால பைரவர் கோயில்ல போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க.
மறக்காம ஏத்துங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். பணவரவு, தனவரவு உண்டாகும். மாணவ, மாணவிகளே காலையில 5 மணிக்கு எந்திச்சு ஓம்ன்னு சொல்லிட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். எது கஷ்டமான பாடமோ அத எழுதியும் பார்க்கணுங்க. உங்களுக்கு இப்ப விளையாட்டு புத்தியா இருக்கும். அந்த விளையாட்டு புத்திய கொஞ்சம் தள்ளி வைங்க. நீங்க காலையில போக வேண்டிய ஆலயம் விநாயகர் கோயில். விநாயகர் கோவில்ல போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. அதுக்கப்புறம் கும்பராசி அன்பர்கள் இந்த கோயிலுக்கு போகணும்னா நவகிரக சன்னதிக்கு போகணுங்க. நவகிரக சன்னதிக்கு போயிட்டு தீபம் ஏத்துங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. அது ஒண்ணும் போதுங்க. எல்லா விதத்துலயும் சாந்தி ஆயிடுங்க. அப்புறம் ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்துங்க. உங்களுக்கு பணவரவு, தனவரவு எல்லாம் வருங்க. மீன ராசி அன்பர்களே, நீங்க எல்லா விதத்திலயும் நீங்க கெட்டிக்காரங்க. எதையும் யோசிச்சு பேசுவீங்க, செயல்படுத்துவீங்க. உங்கள சில பேர் ஏமாத்தியிருப்பாங்க வாழ்க்கையில. பணம் குடுக்க வேண்டியும் பணம் குடுக்காம ஏமாத்திட்டு இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. அத இறைவன் வேற வகையில உங்களுக்கு லாபத்த உண்டாக்குவாருங்க. அலுவலகம் செல்லக்கூடிய மீனராசி அன்பர்களே, காலையில பிள்ளையார் கோவில் போயிட்டு நெய் தீபம் ஏத்திட்டு, அதுக்கப்புறம் அலுவலகம் போங்க. அலுவலகத்துக்கு போயிட்டு உங்களுடைய பணிகள நீங்க விவேகமாவும், நல்ல விதமா செயல்படுத்துவீங்க. அதனால உங்களுக்கு பாராட்டு மழை கிடைக்கும். வியாபாரிகளே, நீங்க எல்லா விதத்திலயும் செழிப்பா தாங்க வியாபாரம் பண்ணுவீங்க. ஆனா, கடன் குடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு குடுங்க. இவருக்கு கடன் குடுத்தா அதிகமாகுமா? ஓரளவுக்கு கொஞ்சமா கடன் குடுங்க. கடனை ஏத்துறாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு பொருள் சப்ளை பண்ணாதீங்க. அத நீங்க தவிர்த்தாவே நீங்க விரயத்த தவிர்த்திடலாம். மீனராசியில பிறந்த கடின உழைப்பாளிகளே, யாராச்சும் உங்களுக்கு பாக்கி வச்சிருந்தாங்கன்னா, உடனே அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடாதீங்க. அமைதியா பேசி அந்த பாக்கிய வசூல் பண்ணிடுங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்கு சில பேர் உத்தியோகம் குடுத்துருப்பாங்க. அது அந்த வேலை வாய்ப்புல பணத்த மட்டும் கொஞ்சம் தாமதப்படுத்துவாங்க. அத நீங்க அமைதியா பேசி பணத்த வசூல் பண்ணிடுங்க. யாரு உங்களுக்கு பணம் கரெக்ட்டா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சவொன்னே குடுக்குறாங்களோ, அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட வேலை செய்யுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும். கடின உழைப்பாளிகள நீங்க காலைல ஏஞ்சோன என்ன பண்ணணும்னா, காக்கைக்கு எள்ளெண்ணெய் வச்சுட்டு 4 கால் பிராணி பைரவர் இருக்காரே, அவருக்கு நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல கொஞ்சோண்டு வையுங்க. அது ஒண்ணு போதுங்க. மாணவ, மாணவியர்களே, இன்னைக்கு நீங்க நல்லா படிப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சேட்டை இருக்குங்க. அடுத்த பசங்கள பத்தி பேசிக்கிட்டு இருப்பீங்க. அத மட்டும் விட்டுட்டீங்கன்னா, ஆசிரியர் பெருமக்கள் உங்கள பாராட்டுவாங்கங்க. நீங்க காலைல 5 மணிக்கு எந்திச்சு ஓம்ன்னு சொல்லிட்டு, தோப்பு கரணம் போட்டு படிங்க. உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமா வருங்க. மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் என்ன ஆலயம்னு சொன்னா, விநாயகர் கோயில். அதுக்கப்புறம் சித்தர்களுடைய ஆலயம். சித்தர்களுடைய வழிபாடு சிறந்த வழிபாடா இருக்கும். ஷிரடி சாய்பாபா, ராகவேந்தர் அவர்களுடைய அருள் பட்டாவே எல்லா தோஷமும் நீங்கிடுங்க. 12 ராசி அன்பர்களும் இன்னைக்கு செல்ல வேண்டிய ஆலயம் விநாயகர் ஆலயம். அடுத்தது அம்பாளுடைய ஆலயம். அம்பாள் கோயில் உங்க ஊர்ல இல்லைன்னா எந்த அம்மன் மாரியம்மன் கோயிலா இருந்தாலும் அங்க போயிட்டு நீங்க நெய் தீபம் ஏத்துங்க. அவங்க அருளால இந்த நாள் சிறப்பா இருக்கும். பணவரவு, தனவரவு உண்டாகும். நன்றி, வணக்கம்.